அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா க்ரீமியான மேங்கோ புட்டிங் தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு சாஸ் பேன்ல 500 ml பால் ஊற்றிக்கங்க. இதில் 1/4 கப் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் இதோட சேர்த்து 1/4 கப் சுகர் வேணால் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த சுகர் போதும், அதனால இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 கிராம் அகரகர் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த அகரகர் கரையணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அகரகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மாம்பழத்தை நான் மிக்சி ஜாரில் அடித்து பியூரியாக ஊற்றிடுறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம கட்டி இல்லாமல் இருக்கும். அதனால கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது பாருங்கள். கலர் எதுவுமே நான் சேர்க்கலை. மேங்கோடைய கலர் தான் இது. இப்போ இறக்கி ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் எடுத்திருக்கேன் நான். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச அகரகரை இதில் சேர்த்துடலாம். எல்லா பவுலையும் ஃபில் பண்ணிடலாம். நான் செஞ்ச மெஷர்மெண்ட்டுக்கு இது 5 பவுலும் கரெக்டாக இருந்தது. இதுக்கு மேலே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ட்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன் நான். எல்லோ அண்ட் க்ரீன் கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கணுங்கிறதுக்காக. ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுருங்க. ட்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணையில் பார்க்குறதுக்கு மேலே அழகாக இருக்கும். அதுக்காக இப்போ ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடலாம். எனக்கு இந்த மேங்கோ புட்டிங் செட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு. பாருங்கள், சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ அட்மோல்ட் பண்ணிடலாம். கார்னிஷுக்காக மேலே சின்னதாக புதினா இலையும் ஜெர்ரி பழமும் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.